ஃப்ரெண்ட்ஸ், இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி சோகமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் முதல் முடிச்சுன்னு தெரில. நாள் தான் குஞ்சு பறிச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். அது என்னென்னு தெரில, கண்டிஸ்டியன்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை விழுந்து முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இது கோழி முட்டையா இல்லை புறா முட்டையான்னு தெரில, டவுட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாங்கலாம் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட இந்த புறா 2 எடுத்து வச்சேன். இது வந்து ஆக்சுவலி இதுவும் வேறு ஒரு புறா முட்டை விடுது. சரியா, வேறு ஒரு புறாவோட முட்டை. அது இந்த 2 முட்டை இருக்குல்ல, வேறு ஒரு புறா முட்டை. அது கீழே விழுந்து என்னாச்சுன்னு தெரில, அந்த கலரே மாறி போச்சுங்கிறங்களேன். இது ஆக்சுவலி பொறிக்குமான்னு தெரில. உங்கள்கிட்ட காமிக்கிறேன். யாருக்காச்சும் பொறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டு முட்டையிட்ட அடை வைக்கிறான், திரும்ப இப்படி மாதிரி போயிடுது. இது அதோட முட்டையான்னு தெரில. அது கீழே விழுந்துச்சு. நான் இப்போ எடுத்து வச்சேன். எனக்கே தெரியலை எந்த பொருளோட முட்டைன்னு. கடைசியில் இப்படி இருக்குங்க. என்னால் உடஞ்சி போயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் பொறிக்குமானே தெரில. தெரியுதா? உடஞ்சி போயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் பொறிக்குமானே தெரில. சரி, இருந்தாலும் வச்சு பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். இவங்களே ஒரு முட்டை இந்த ஒரு முட்டை உடஞ்சி கிடக்கு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம அந்த புறா ஃபைட் பண்ணுறதுனால இது இந்த புறா முட்டையை போட்டு உடச்சப்படுது. அது எந்த புறா நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியல. இது இப்போ ஒரு சங்கடமான விஷயமா இருக்குது. இதுதான் இப்போ நம்மள்கிட்ட குஞ்சு பறிச்சது. அது வந்து இருங்க வரேன், லைட் ஒழுங்காக. இது வந்து ஷார்ட் சிக்கன் அருமையாக வந்துருக்கு. இது வந்து கட்டமுக்கு கிடையாது, இந்த கட்டமுக்கு கிராஸு சிக்கன் வந்துருக்கு. இது ஆல்ரெடி 3 முட்டை வச்சுருக்கேன். இந்த பொட்டியோட வந்து முட்டை தான் உடஞ்சது. இப்போ சரிதா, இந்த பொட்டியோடு இருந்தது. எங்கள் வீடியோ கிளாரிட்டி வந்து இதுதான் இருக்குது. இந்த பொட்டி இருக்குல்ல, இதுக்குள்ளே இருந்த முட்டை தான் இப்போ நான் வந்து எடுத்து வச்சு உங்கள்கிட்ட காமிச்சது. என்ன காரணமோ தெரில. ஸோ நம்ம இதில் மண்ணை கொட்டி வச்சுக்குவோம். ஸோ அதில் வந்து இதை வந்து நம்ம மண்ணு கொட்டி வச்சு எதுக்காண்டி பண்ணினா உங்களுக்கே தெரியும். மண்ணு கூட்டி வச்சு நம்ம வந்து அந்த முட்டையை பூரா பாதுகாக்க போகிறோம். பாதுகாப்புனா உடஞ்சிருக்கு, இதை பொறிக்குமான்னு தெரியல. இங்கே இருங்களேன், இது அதோட முட்டையே கிடையாது. ஆனால் அது கோவப்படுது பற்றியில் இல்லை, உடஞ்சிருக்கு. சரி, முயற்சி பண்ணி பார்ப்போம், வச்சு பார்ப்போம். அது முட்டை பொறிச்சிச்சுன்னா லக்கு, இல்லாட்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. முட்டை இல்லை இது. சரி, வச்சு பார்ப்போம், முயற்சி தானே. இப்போ வந்து அதை விட்டுட்டு தான் நம்ம பண்ண முடியும். அந்த 6 முட்டை இருக்குல்ல, அதை எடுத்துருவோம். சரிங்களா, அதை எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ 3 முட்டை வச்சுருக்கோம். ஸோ அது உட்காந்தாலும் சரி, பொறிச்சாலும் சரி, பொறிக்கலாலும் சரி, வைக்க வேண்டியது நம்ம கடமை வச்சுட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம கீழே வச்சோம்னா உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம இப்படி வச்சுருவோம். சரிங்களா, இன்னொன்று விஷயம் காமிக்கிறவாங்க. இது எதுவுமே விற்பனைக்கு, நான் சொல்கிறது எதுவுமே விற்பனைக்கு விற்பனைக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. எதுவுமே விற்பனைக்கு சரியா. இதில் ஒரு குஞ்சு பொறிச்சிருக்கு, ஒரே ஒரு குஞ்சம் பொறிச்சிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் கிடையாது. சரிங்களா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எதுவுமே விற்பனைக்கு தான் கண்டிப்பாக